ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான தேங்காய் கொழுக்கட்டை பார்க்கலாமா? அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த பிராண்ட் புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ரவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அது மூங்க அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தா மாவு வந்து சூப்பராக சாஃப்டாகிடும். இதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமாட்டு நிறைய தேங்காய், இந்த தேங்காய் அளவுக்கு உப்பு, மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது தேங்காய்க்கு மட்டும் உப்பு போட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு நிறைய காயப்பொடி போட்டு லைட்டாக சூடு ஆறின பிறகு நம்ம வந்து 10 நிமிஷம் கழித்து இந்த மாவு எடுத்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது கூட இந்த தேங்காய் தாளிப்பை கொட்டிக்கிட்டு நல்லா கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து நல்லா உருட்டி ஆவியில் வந்து ஒரு 5 நிமிஷம் போதும் வச்சு எடுத்தால் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராகிட்டு இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணாலும் வைக்கலாம். வாழை இலையில் கூட உள்ளுக்கு வச்சு மடித்து வச்சாலுமே அந்த வாழை எண்ணெய் வாசத்தோடய ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த விநாயகர் சதுர்த்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்